Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரோட லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ரீவிசிட்டிங் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் தேர் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ரெண்டு கேஸ் வரும். ஒன்று வந்து டெர்மினேட்னா எண்ட் ஆகிடும், ஆர் நான் டெர்மினேட்டிங் முடியவே முடியாது, போயிட்டே இருக்கும். ஸோ டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங். ஸோ டெர்மினேட்டிங்கில் வந்து என்ன எக்ஸாம்பிள் 2.5, 3.28, 9.81. ஸோ அந்த டெசிமல் முடிஞ்சிருது இல்லையா? ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ நான் டெர்மினேட்டிங்கில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். ஸோ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கில் பாருங்கள் 2.5555. ஸோ இந்த 5என்ற நம்பர் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதுவும் எண்ட் ஆகலை போய். ஸோ டெர்மினேட் ஆகாம நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது. ஸோ 2.5555 அண்ட் கோஸ் ஆன். 1.323232 இந்த 32ன்ற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அண்ட் நான் டெர்மினேட்டிங். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் வந்து என்ன இருக்கும், அந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டும் ஆகாது, முடியவும் முடியாது. ஸோ 3.14159265 போயிட்டே இருக்கும், சரியா? ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ இப்போ ரேஷனல் நம்பரோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும்? ஒன்று டெர்மினேட்டிங்காக இருக்கும், இல்லைனா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். ஓகே, டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங், சரியா? இப்போது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள், 10 divided by 3. 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கோஷன்ட் என்ன வருது, 3.333. ஸோ இப்போ நம்ம டிவிஷன் பண்ணி அதை பார்த்து தெரியுது நம்மளுக்கு வந்து அது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா ரிப்பீட்டிங்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இப்போ வந்து இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம இந்த டிவிஷன் பண்ணாமலேயே எப்படி வந்து ஒரு ரேஷனல் நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமலா இல்லை நான் டெர்மினேட்டிங் டெசிமலான்னு கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? அதுதான் வந்து இந்த வருஷம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தியரம் என்னென்னா, இப்போ P/Qன்றது ஒரு ரேஷனல் நம்பர், சரியா? இப்போது அந்த Q, அதாவது அந்த P/Qவில் டினாமினேட்டரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் 2ம் 5ம் இருந்ததுனாலே அது வந்து டெர்மினேட்டிங். ஒன்று 2 இருக்கணும், இல்லைனா 2 மட்டும் இருக்கணும், இல்லைனா 5 மட்டும் இருக்கணும், இல்லைனா 2 and 5 அது ரெண்டும் இருக்கலாம். இதை தவிர்த்து வேறு எந்த நம்பர் இருந்தாலும் அது வந்து நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். 2 இல்லைனா 5 இல்லைனா 2 இருந்தால் அது வந்து டெர்மினேட்டிங், சரியா? 2 power n 5 power m, 2 எந்த பவர் வேணால் 2, எந்த பவர் வேணால் f, 2 power n 5 power m இருந்ததுன்னா அது வந்து டெர்மினேட்டிங். 2 and 5 தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர் 3 இல்லை 7 இல்லை 11 வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் அது நான் டெர்மினேட்டிங், சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 13/3125. ஸோ இப்போ நீங்கள் இந்த டினாமினேட்டர் என்ன இருக்குது, 3125. இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னென்னா 5 power 5. சரி, நான் என்ன சொன்னேன், ஒன்று 2 மட்டும் இருக்கணும், இல்லைனா 5 மட்டும் இருக்கணும், இல்லைனா 2 and 5 மட்டும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து என்னது, டெர்மினேட்டிங். ஸோ இப்போ இங்கே 5 power 5 இருக்கா, அப்போது இது டெர்மினேட்டிங் டெசிமல், சரியா? இப்போ 2 இல்லையேனா அப்போ 2 பவர் என்னென்னா அங்கே 0, 2 power 0 இங்கே, அதனால தான் அது வந்து அந்த ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து டெர்மினேட்டிங். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 17/8. 8 என்னது, அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன, 2 power 3, 2 மட்டும் இருக்குது, அதனால அது டெர்மினேட்டிங். தேர்ட் ஒன் பாருங்கள், 64/455. இது என்ன ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் டினாமினேட்டரில், 5 × 7 × 13. ஸோ 5 இருக்குது, பட் ஆனால் அது கூட 7ம் 13ம் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன இருக்கணும், 2ம் 5ம் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 7ம் 13ம் இருக்கிறதுனால இது வந்து இதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும்னா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காக இருக்கும், சரியா? இப்போது எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரேஷனல் நம்பர்லாம் டெர்மினேட்டிங்காக இல்லை நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமலாக கண்டுபிடிங்கன்றாங்க. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா,
இப்போ இது ரிப்பீட்டிங் டெர்மினேட்டிங்காக இருந்ததுன்னா இதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இது 2 தான் கேட்குறாங்க. சரி, இது 2 கொஸ்டினுக்கும் ஒன்றா ஆன்சர் கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கான்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சப்போஸ் அது டெர்மினேட்டிங்காக இருந்ததுன்னா அதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நான் இதில் சில சப்டிவிஷன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இது ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். 13/3125. சரியா? 13/5^5. ஸோ 5 மட்டும் இருக்கிறதுனால இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். சரியா? இப்போது இதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிவைட் பண்ணாமல், ஆக்சுவல் டிவிஷன் பண்ணாமல். சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நீங்கள் பாருங்கள், 13/5^5 இருக்குது. எத்தனை 5 இருக்குது? 5 5 இருக்குது. 5^5. ஸோ எத்தனை 5 இருக்கோ அத்தனை 2 வந்து நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவேன். ஸோ 5 5 இருக்கிறதுனால 5 2. ஸோ 2^5ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும். ஏன் அப்படி பண்ணோன்னா அப்போ தான் டினாமினேட்டரில் வந்து 5 2s are 10 வரும். அத்தனை 10 வந்துடும். ஸோ இப்போ 5 5 5 2 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணால் 10^5 வந்துடும். சரியா? இப்போ மேலே வந்து 13 into 2^5 என்ன? 32. ஸோ 32வும் 13ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 416 வரும். டிவைடட் பை 10^5 வந்து என்னது? 1 lakh. சரியா? இப்போ கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 5 0 இருக்குது. அப்போது மேலே வந்து அத்தனை நம்பர் முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இப்போ 5 0 இருக்கிறதுனால மேலே 5 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 416 3 நம்பர் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி 2 0 போட்டு புள்ளி வச்சிடணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 0.00416. ஓகேயா? ஸோ ஒரு கேள்வி வந்து எப்படி டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கான்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் ஹவு மெனி டெசிமல்ஸ் இட் வில் டெர்மினேட். without doing the actual division, after how many decimals it will terminate. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல ஆன்சர் 0.00416. ஸோ 5 டெசிமல் ஆகுதா பாயிண்ட்டுக்கு அப்புறம். இந்த ஆன்சர் கண்டுபிடிக்காமையே நம்ம சொல்லிடலாம் இது வந்து 5 டெசிமலில் முடிஞ்சிடும். அது எப்படி சொல்லிடலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பாருங்கள், 13/5^5. ஸோ டினாமினேட்டரில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? அங்கே இங்கே என்ன இருக்குது? 5க்கு என்ன பவர் இருக்குது? 5. ஸோ ஹையஸ்ட் பவர் என்ன டினாமினேட்டரில்? 5. ஸோ அப்போ இட் வில் டெர்மினேட் ஆஃப்டர் 5 டெசிமல். ரொம்ப சிம்பிள், 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள், 17/8. ஸோ 17/2^3. ஸோ நம்ம பார்த்தோம் அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ இதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 5 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ வில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 5^3. ஸோ மேலே வந்து 17 into 5^3 என்ன? 125 டிவைடட் பை 10^3. 10^3 என்னது? 1000. சரியா? இப்போ 17ம் 125ம் மல்டிப்ளை பண்ணால் 2125. ஸோ கீழே 1000. ஸோ 3 0 இருக்குது, அதனால் 3 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சுருவோம். ஸோ 2.125. சரியா? நீங்கள் கொஸ்டின்லேயே அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா 17/2^3. டினாமினேட்டரில் ஹையஸ்ட் பவர் என்ன? 3. ஸோ அப்பயே சொல்லிடலாம் இட் வில் டெர்மினேட் ஆஃப்டர் 3 டெசிமல். ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, முன்னாடியே அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை பார்த்தே சொல்லிடலாம். ஆஃப்டர் ஹவு மெனி டெசிமல் இட் வில் டெர்மினேட். சரியா? இது வந்து 1 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இப்போ வந்து போன சம்மில் வந்து நியூமரேட்டரில் ஒரு சம்மில் 13 இருந்தது, இன்னொரு சம்மில் 17 இருந்தது. நியூமரேட்டரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம நியூமரேட்டர்தும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து நல்லது, தப்பு பண்ணாமல் இருக்கும். ஏன்னா சில டைம் வந்து சில சம்மில் வந்து இந்த நியூமரேட்டரால் சில நம்பர் கட் ஆகி ஆன்சரும் சேஞ்ச் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுவும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் 64/455. ஸோ நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் எடுத்திருக்கேன். ஸோ நியூமரேட்டரில் வந்து 2^6, கீழே வந்து டினாமினேட்டரில் வந்து 5 into 7 into 13. ஸோ இங்கே என்ன இருக்குது? 5ஐ விட இன்னொரு நம்பரும் இருக்குது, 7 13. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தேர்ஃபோர் இட் ஹேஸ் அ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல். அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ 8th சப்டிவிஷன் பாருங்கள், 6/15. ஓகே, சப்போஸ் நான் இதில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதியிருக்கேன். சப்போஸ் நியூமரேட்டரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதலை, இப்போ டினாமினேட்டர் மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம். டினாமினேட்டர் என்ன? 15. அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன? 3 into 5. அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அங்கே 3 இருக்குது.
5 தவிர்த்து, அதனால் உடனே நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க இட் ஹஸ் அ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல். பட் அது கிடையாது ஆன்சர். இப்போ நீங்கள் 6ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்திங்கன்னா 2 × 3, அப்போ நியூமரேட்டரில் இருக்க 3யும் டினாமினேட்டரில் இருக்க 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அடுத்த ஸ்டெப்? 2/5 தான் இருக்குது. அப்போ கீழே 5 மட்டும் தானே இருக்குது. அப்போது இதோட ஆன்சர் என்ன? இட் இஸ் டெர்மினேட்டிங். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டரையும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்ததுனால தான் அது கேன்சல் ஆகி ஆன்சரே மாறுது. சரியா? அதனால் நியூமரேட்டரையும் நீங்கள் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து சிம்பிள் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ 2/5ன்றதுனால இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். ஸோ 5/1 இருக்கிறதுனால ஆஃப்டர் 1 டெசிமல் இட் வில் டெர்மினேட். ஸோ 2/5 ஒரு 5 தான் இருக்கிறதுனால நான் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 2s are 4, கீழே 5 2s are 10, 4/10. ஸோ ஆன்சர் வந்து 0.4. ஓகேயா? ஸோ இப்போது 7th சப்டிவிஷனா 129/2/2 5/7 7/5. ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் 2 5 தவிர்த்து 7ம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல். ஸோ மற்ற சப்டிவிஷன்ஸ்க்கும் நான் ஆன்சர் இங்கே போட்டிருக்கு. 15/1600 வந்து டெர்மினேட்டிங் வரும். 3/2/6 × 5 வருது. ஸோ இது ஆஃப்டர் 6 டெசிமல் இட் வில் டெர்மினேட். ஆன்சர் வந்து 0.009375. அதே மாதிரி 5th சப்டிவிஷன் வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல். 6th சப்டிவிஷன் வந்து டெர்மினேட்டிங். ஆஃப்டர் 3 டெசிமல் இட் வில் டெர்மினேட். 0.115 தான் ஆன்சர். 35/50 வந்து 7/2 × 5. ஸோ டெர்மினேட்டிங் ஆஃப்டர் 1 டெசிமல் 0.7. 10th subdivision 77/210 decimal expansion is non-terminating repeating. சரி, இந்த subdivisions எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். Question number 3. The following real numbers have decimal expansion as given below. In each case decide whether they are rational or not. So first வேலை என்ன? நம்ம அது வந்து ரேஷ்னலா இர்ரேஷ்னலான்னு கண்டுபிடிக்கணும். Second, if they are rational and of the form p/q, what can you say about the prime factor of q? சரியா? ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்னலாக இர்ரேஷ்னலான்னு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அது ரேஷ்னலாக இருந்ததுன்னா அதோட டினாமினேட்டர் q வந்து அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? 2n 5m ஃபார்மில் இருக்குமா இருக்காதா? அதான் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து டெர்மினேட் ஆகுது. ஸோ அது டெர்மினேட் ஆகிறதுனால அது கண்டிப்பாக ரேஷ்னல் நம்பர். ஸோ அது டெர்மினேட்டிங் டெசிமல்ன்றனால அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக 2n 5m ஃபார்மில் இருக்கும். அதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ஆகுது? அது டெர்மினேட் ஆகலை, ரிப்பீட்டும் ஆகலை. ஸோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங், தேர்ஃபோர் இட் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், மேலே பார் போட்டிருக்கிறதுனால அது என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது. அதோட நான் டெர்மினேட்டிங். ஸோ இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். ஸோ அப்போ இது வந்து ரேஷ்னல் நம்பர். ஆனால் இது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காக இருக்கிறதுனால அந்த டினாமினேட்டரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் வந்து 2n 5m இருக்காது. சரியா? இந்த எக்ஸசைஸ் வந்து மோஸ்ட்லி 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக 1 மார்க் கொஸ்டினில் வரும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் வரும். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ வில் see the next chapter in the next video. Thank you.